அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிதீன். அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வார ஜும்மாவுடைய நாளில் பல பயனுள்ள விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில உபதேசங்களை, நசீஹத்துகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம ரமலானுக்கு அடுத்து பயான் மஜ்லிஸ்னா இதுதான் நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிதானம்மா? அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நமக்கு பல பாடங்களை கற்று தந்திருக்கு. அதனுடைய தாக்கம் மற்ற மாதத்துல இருக்கணும். ரமலானுடைய நோக்கமே என்னது? இரையச்சம் உடையவர்களாக ஆவதுதான் நமக்கான நோக்கம். பட் அந்த இது இரையச்சம் மற்ற மாதத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா சில இந்த மாதிரியான மஜ்லிஸ்ல பயான்களை, உபதேசங்களை கேட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? இறையச்சத்தை வளர்த்துக்கிறணும். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரீல் ஹீரோஸ் விசஸ் ரியல் ஹீரோஸ். சரியா? ஓகேவா? நம்ம இப்போ நிறைய, ஏன்னா இப்போ உள்ள சோசியல் மீடியாவில் யார் ரீலா இருக்காங்க, யார் ரியலா இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய சந்தேகத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லை போது சரியா? யாரு நம்மளுடைய ஹீரோ? ஹீரோனா தமிழ்ல என்னது? கதாநாயகரா? அப்படியா? ஆமா, அதுதானே. ஓகேவா? நம்ம யாரை பின்பற்றுதோம், யார் பின்பற்றக்கூடாது. நம்ம பார்க்குறவங்கெல்லாம் ரீலா இருக்கிறாங்களா அல்லது ரியலா இருக்கிறாங்களா, அதாவது போலியா இருக்கிறாங்களா அல்ல அதுதான் ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில இஸ்லாமிய பார்வைக்குள்ள நம்ம உங்களை கூட்டு போறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அதாவது முதல்ல ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமிய பட்டியல்ல நபிமார்கள் தான் முதல் ரியல் ஹீரோஸ் நமக்கு. நபிமார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு அவங்க? நபிமார்கள்னா யாரு? அல்லாஹுடைய தூதர்கள். அல்லாஹுடைய அந்த ஓர் இறை கொள்கையை, அவனுடைய கட்டளைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் தான் நபிமார்கள். குர்ஆன்ல எத்தனை நபிமார்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? 25 நபிமார்கள். ஆனா மொத்தம் 1,25,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? மக்களை சீர்திருத்த. ஓகேவா? மக்களை சீர்திருத்த. அப்ப இந்த இடத்துல அவங்க தான் ரியல் ஹீரோஸா இருக்கிறாங்க. நம்மளுடைய பார்வையில அவங்க தான் இருக்கணும். அதே இது இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா ரீல் ஹீரோஸ் நபிமார்கள் விசஸ் நடிகர்கள். அப்படிதானம்மா? எல்லாம் பாதுகாக்கணும். இதை ஒப்பீடு செய்யும் பொழுதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நபிமார்களுக்கு ஈக்குவலா எப்படி நடிகர்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும், இளைஞர்களும் இளைஞிகளும், இங்க இப்ப வளரும் தலைமுறைகள் எல்லாம் நபிமார்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய அர்ப்பணித்தலும் அவங்களுடைய தியாகத்தெல்லாம் மறந்து இப்ப நடிகர்களுக்கு பின்னாடி அவங்க என்னமோ நம்மளை வந்து தூக்கி நிறுத்தினது மாதிரியும். எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுதான், சினிமா எப்பயுமே நம்ம சீர்திருத்தப்படுத்தவே படுத்தாதுமா. யாராவது நீங்க சொல்லுங்க, இந்த சினிமாவை பார்த்து நான் திருந்திட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது, சொல்லவே முடியாது. இந்த ஒப்பீடை சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நபிமார்கள்ல மூசா நபியை எடுத்துக்கிடுவோம். சுப்ஹானல்லாஹ். ஒழுக்கத்திற்கு பேர் போனவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிறோமே. பெண்களுடைய விஷயத்துல இந்த 2 நபிமார்களும் உதாரணம், நமக்கான முன்மாதிரி. அவங்க தான் ரியல் ஹீரோ. மூசா நபி அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். சம்பவத்தை சொல்றது இந்த நோக்கம் இல்லை. அந்த சம்பவத்தின் மூலமாக என்ன நமக்கு கற்றுத்தருது, என்ன கற்றுத்தர்றாங்க அந்த ரியல் ஹீரோஸ்லாம், நமக்கு என்ன கற்றுத்தர்றாங்க அப்படிங்கிறதா நமக்கு நோக்கம். சரியா? சொல்றதெல்லாம் கேக்குதா? எல்லாம் கவனமா கேட்கணும். இப்போ மூசா நபி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்ல இருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு கொலை செஞ்சுட்டார். கொலைன்னா அது கொலைன்னு இல்லை, அவங்களுக்குன்ட்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கம்மா. சண்டை போடும்போது ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி போட்டாரு. இப்போ எவ்வளோ பலசாலியா இருக்க முடியும்? டூப்பா அங்கிருந்து உச்சியிலேருந்து குதிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? குதிப்பாங்க. அவங்க எல்லாம் ரியலா நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரீல். ஆனா இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு அடி போட்டாங்க, அவன் என்ன செஞ்சுட்டான்? அப்படி இறந்தே போயிட்டான். அப்போ ஃபிரௌனுடைய ஆட்சி காலம். அப்போ அந்த ஃபிரௌனுக்கு பயந்துட்டு நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, யதார்த்தமா தெரியாம, அதாவது வேணும்ட்டு என்ன செய்யல, கொலை செய்யல, தெரியாம 2 பேருக்கு சமாதானத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செஞ்சாங்க. ஆனா என்ன ஆச்சு? இப்படி ஆயிடுச்சு.
இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டிலிருந்து ஓடி வந்து வேற மதியன் நாட்டுக்கு பயணிக்கிறாங்க. ஒரு நாள் இப்படி தான் முன்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு மரத்துக்கு கீழே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க. யா அல்லாஹ், எனக்கு போக இடம் இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு உணவு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப அனாதையாக உட்காந்துருக்கிறேன். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர், நான் ஃபக்கீராக இருக்கிறேன், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறேன். நீ என்ன கொடுத்தாலும், நீ என்ன இப்போ எனக்கு என்ன நலவு கொடுத்தாலும் அது எனக்கு தேவையுடையவனா நான் இருக்கிறேன். நான் உட்காந்து அமைதியாக என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பெண்கள், அந்த 2 பெண்கள் மூசா நபி அழகான வாலிப பருவத்தில் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அரபு பெண்களை சொல்லவா வேணும், எப்படி இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அந்த 2 பெண்கள் என்ன செய்கிறாங்க, தண்ணீர் பிடிக்கிறதுக்காக ஒரு நீர் தடாகத்துக்கு வர்றாங்க. அப்போ ஆண்கள் எல்லாம் முந்தி கொண்டு தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு இருக்கவும் ஒரு பெரிய பாறாங்கல் அந்த ஊற்றின் மேலே வச்சுட்டு போயிடுவாங்களா பொறாம பிடிச்சவங்க. இல்லை, அந்த பெண்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பலசாலி என்ன, அதனால ஒற்றை மனிதராக என்ன செய்வாங்க, தயங்கி கொண்டு நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அந்த பாறை என்ன செய்கிறாங்க, எடுத்து நகர்த்தி வச்சுட்டு அந்த பெண்களுக்கு தண்ணீர் பிடிக்கிறதுக்காக உதவி செய்கிறாங்க. முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. எந்த வார்த்தையும் பேசலை, எதுவுமே பேசலை. இந்த இடத்துல சில நடிகர்களை வச்சு பார்ப்போமே, நம்ம சினிமாவில் காட்டுறதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறதும், அப்படியே பேசுகிறதும், அப்படியே அதை வளர்ந்து போகிறதும், புரியுதா? அல்லாஹ்வுடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா, பார்வையே விபச்சாரம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும் பெரும் தவறுகளை சொல்லலை, பெரும் தவறுகள் தான் அதுன்னு சொல்லலை. நீ பார்க்குறியா, அதுவே பெரிய தவறுன்னு சொல்லுது. பார்க்குறது தானே முதல்ல ஆரம்பமே, அடுத்து பார்க்கறது, பேசுறது, என்ன இது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஸ்டெப்புக்கு கூட போகலை, முடிஞ்சிருச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோசியல் விஷயம், ஒரு என்ன சொல்கிறா, சோசியல் சர்வீஸ், தமிழில் என்ன, சமூக சேவை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த 2 பெண்களுக்கு இந்த உதவி ரொம்ப பெருசாக தெரியுது. அப்போ தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு நபி. ஒரே காலத்தில் ஒரே நாட்டில் 2 நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சிருக்கிறான் அந்த மக்களை சீர்திருத்த. அப்போ சொன்ன உடனே அந்த மனிதரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல அது எப்படி அழகா சொல்றாரு. 2 பெண்களில் ஒரு பெண் நாணத்தோடு நடந்து வந்தால், வெக்கமா ஷையா என்ன செய்யறாளாம், நடந்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, என்னுடைய தந்தை உங்களுக்கு நற்கூலி கொடுப்பதற்காக, எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அது கூலி கொடுக்கறதுக்காக உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த போகக்கூடிய அந்த நடுவில் அவங்க நடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை கூட அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். என்னன்னா, முதல்ல அந்த பெண் முன்னாடி போறாங்க, மூசா நபி பின்னாடி போறாங்க. இது குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறுமா. மூசா நபி பின்னாடியே போறாங்க. போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, பெண்ணே நில்லுங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க, ஏன்னா என் பார்வை உங்க மேல படுது. சுபஹான. ஒரு இலங்கையும் ஒரு இளைஞனும் இருக்கக்கூடிய அந்த, அதாவது அந்த மாதிரியான அந்த சூழ்நிலைகளை அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வளோ அழகா, எவ்வளோ அதப், எவ்வளோ ஒழுக்கம். ஒரு பார்வை, யதார்த்த பார்வை அவங்க பெண் மேல படுது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சிச்சுவேஷன். நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. போறாங்க. போகும்பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அந்த பெண்ணுடைய தந்தையை பார்க்குறாங்க. மூசா நபியை ரொம்ப பிடிச்சி போயிருது. யாருக்கு? அந்த தந்தைக்கு. பேசுறது, அந்த ஹெல்ப் பண்ணுறக்கூடிய அந்த உள்ளம், நற்குணம் எல்லாம் பிடிச்சிக்குது. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய 2 பெண்ணில் ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்க உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட என்ன செய்யணும், 8 வருஷம் நீங்கள் ஆடு மேய்க்கணும். 8 வருஷம் என்ன செய்யணும், ஆடு மேய்க்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கணும், அடிக்கடி சொல்கிறது, ஆடு மேய்க்கிறதெல்லாம் சும்மா ஆட்டிடையன்னு தான் சாதாரணமாக நினச்சிக்க கூடாது. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறது ஒரு கலை. ஆட்டின் மூலம் பல படிப்பினைகளை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரே இதில் பொசிஷனில், அதாவது ஒரே அழகான முறையில் அந்த ஆடை கொண்டு போய் மேய்க்கிறது, அதை அந்த என்ன செய்யுது, மாலை நேரத்தில் அந்த இடத்துல எல்லாம் அசம்பிள் பண்ணுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தர்பியத், ஒரு ஒற்றுமையை, ஒரு தலைமைத்துவத்தை, ஒரு பண்பாட்டை கற்றுத்தரக்கூடியது இந்த ஆடு அப்படிங்கிற அந்த இது வேலை. அப்போ 8 வருஷம் ஆடு மேய்க்கிறாங்க. இஷ்டப்பட்டா 2 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆடு மேய்ச்சிங்க, 10 வருஷம் ஆச்சு அப்படின்னா என் பிள்ளை அவ்வளோ காஸ்ட்லி. ஏன்னா ஒழுக்கம், அந்த பெண்கள் அவ்வளோ ஒழுக்கமான பெண்கள். இப்போ எங்கே அந்த ஒழுக்கமான பெண்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுறவர்களை தவிர. அதாவது உறவுக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டு உறவுக்குள்ளே முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை பற்றி, குணத்தை பற்றி தெரியும். எங்கேயோ அந்நியத்துலேருந்து முடிச்சுட்டு வந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், மனசில் ஒரு
பயம் இருக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மணப்பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மணமாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, இந்த இந்த பையனுடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ, இந்த பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ, நல்ல பிள்ளையா எப்படி என்ன ஏது, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலம் கெட்டு போச்சு. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இது சினிமாவுடைய விஷயமா இருந்தாலும் இது யதார்த்தம். இதுதான் என்னன்னா, ஃபோனை மாற்றிக்கிட்டா எல்லா உண்மை என்ன செஞ்சிருமா, தெரிஞ்சு போயிருமா? இல்லை, ஃபோனை மாற்றிக்கிட்டோம்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. ஃபுல்லாக கைட் பண்ணி வைக்க, ஆனால் பாஸ்வேர்டு போட்டு வைக்க, ஃபோனுக்கு பாஸ்வேர்ட், ஃபோனுக்குள்ளே இருக்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்ட், வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்கிற ஒரு கான்டாக்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு. எத்தனை பாஸ்வேர்டு நம்ம போதும். இருந்தாலும் எல்லா பாஸ்வேர்டுக்கும் மேலே அல்லாஹ் ஒரு பார்வை, கூர்மையான ஒரு பார்வை கொண்ட இறைவன் இருக்கிறான் இல்லையா, இறையச்சம் இல்லை. சரி, இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதபு ஒழுக்கம் எங்கே, இப்ப இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ரீல் ஹீரோஸுடைய ஒழுக்கம் எங்க, எப்படி விரும்பணும், ஒரு ஆணை எப்படி விரும்பணும், ஒரு பெண்ணை எப்படி கவர் பண்ணணும், எப்படி பேசணும். இப்ப வரக்கூடிய சினிமாக்கள் பேர் சொல்ல விரும்பல, எனக்கெல்லாம் தெரியாதுலாம் நினைக்காதீங்க. பயானுக்காகவே பல விஷயங்களை நான் பார்ப்பேன். என்ன இப்போ வரக்கூடிய என்னமோ யூத்னு ஒரு படம் பார்க்கக்கூடாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதெல்லாம் ரொம்ப மோசமான கேவலமான ஒரு ஜென்மங்கள் எடுத்த ஒரு படம் தான். ஒரு டீனேஜ் பையனை எப்படியெல்லாம் சீரழிக்கணும், எப்படியெல்லாம் கெட்டு போய் வைக்கணும். ஒரு பையனுக்கு 3 பிள்ளை, கேட்கவே கன்றாவியா இல்லை என்ன? இதை எப்படி, அதாவது அது ஸ்கூல்ல எப்படியெல்லாம் அவங்ககிட்ட பேசணும். வசூல் உச்சத்தில் இருக்கிறாங்க, உச்சத்தில் இருக்கட்டும் என்ன, புரியுது? அப்ப இது எல்லாமே என்ன, இது எதுக்காக? இதை பார்த்து நம்ம மயங்கிறவே கூடாது. மூசா நபியுடைய ஒழுக்கம் எங்கே, இந்த மனிதனுடைய இந்த நடிகர்களுடைய ஒழுக்கம் எங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க பார்க்கலாம். யூசுப் சுப்ஹானல்லாஹ், அழகான ஒரு மனிதர், உலகத்திலேயே பேரழகு கொண்ட ஒரு இளைஞர், தனிமையில இருக்கும் பொழுது அந்த மன்னனின் மனைவியே ஆசைப்பட்டாலாம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சா இவ்வளவு ஒழுக்கம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இது யதார்த்தமான உண்மை. எப்படி மஆதல்லா, அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாக்கணும்னு சொன்ன ஒரு மனிதர், ஒரு இளைஞர், யார் அப்படி சொல்ல முடியும்? அப்ப இவர்கள் தான் ரியல் ஹீரோஸ், நபிமார்கள் தான் ரியல் ஹீரோ. அவங்கள பார்த்து பல விஷயங்களை நாம் என்ன செஞ்சுக்கிறணும், கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்மளுடைய பார்வைகளை, நம்மளுடைய உள்ளத்தை எல்லாத்தையுமே பாதுகாப்பதற்கு ஒரு முன்மாதிரியாக எடுக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அடுத்து 2வது கேட்டகரி வரும் சஹாபாக்கள், ரியல் ஹீரோஸ். தியாகத்திற்கும் இறையச்சத்திற்கும், அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கணும். சஹாபாக்கள் விசஸ் சமூக பிரபலங்கள். இவங்களை பார்த்து நம்ம அப்படியே இப்போதான்ப்பா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், எங்க போய் நிக்கிறான் பாரு, பார்க்க காமெடியா இருந்தான், எப்படி வளர்ந்துட்டான் பாரு. இவங்களை பார்த்து ஆச்சரியப்பட தேவையே கிடையாது. இவங்களுக்கு முன்னால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிலாலை குறித்து நாம இப்போ உட்காந்து பேசிட்டு வர்றோம். பிலால் பார்க்க அழகாவே இருக்க மாட்டார், ரொம்ப அசிங்கமா. ஏன்னா அவங்கள வரலாறே அப்படிதான் வருது, கருப்பா, அவ்வளோ கருப்பா இருப்பாராம். நீக்கிறோம் அவங்கள பார்க்கும்போது தடித்த உதடு கொண்ட பிலால் ரலி இப்போ உட்காந்து பேசுறோம்னா இவங்க தான் வரலாறு படைத்தவர்கள். சோசியல் ஏதோ கிறுக்கே மாதிரி, ஏதாவது பைத்திய மாதிரி என்னத்தையாவது செஞ்சு அப்படியே என்னது வாட்டர் மெலன் ஸ்டாரு, இதெல்லாம் கேவலமா இல்லை, பார்க்கவே இல்லைப்பா. இந்த பைத்தியக்கார உலகம் எங்க போகுது? யாரை பிரபலமாக்கணுங்கிற ஒரு விவஸ்தை இல்லாம நடிக்காது. சரியா? அதெல்லாம் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. யார் இப்ப வருவேன், இப்ப உங்களுக்குள்ளதான் வர்றேன். சரியா? ஆமா. அப்போ அந்த சஹாபாக்களுடைய தியாகம், எவ்வளவு தியாகம் பண்றாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக. ஒவ்வொரு, அதாவது ஹிஜ்ரத் செய்யும் போதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், நபியவர்களுடைய கவலை சொல்லலா கவலை. நீங்க யோசிச்சு பாருங்க, பிறந்த ஊரை விட்டு யாராவது போக மனசு வருமாமா? நம்மளுடைய பிள்ளை குட்டி, வீடு வாசல், குடும்பம் எல்லாம் மக்காவுல இருக்குது. இவர் மட்டும் அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு போறாங்க. இவங்க தான் ரியல் ஹீரோ. அப்ப போகும்போதெல்லாம் சுஹைப் ரூமின்ட்டு ஒருத்தர் ரோம் நாட்டுல இருந்து மக்காவுக்கு வந்து மக்காவுல ஈமான் கொண்டு மதீனாவுக்கு போறாரு. சுஹைப் ரூமி பயங்கரமான வியாபாரத்துல கை தேர்ந்தவர், பிசினஸ் மேக்னெட். அவங்களாம் பிசினஸ்காரவங்க, பிசினஸ் பண்ணி பயங்கர நல்ல ஒரு இதுல இருக்கும்போது, நல்ல செல்வந்தரா இருக்கும்போது
எல்லா காசு பணத்தையும் விட்டுட்டு போறாரு. ஆனா என்ன கொஞ்சம் அந்த வழி அதாவது பயணத்துக்காக கொஞ்சம் காசு பணத்தோடு இது பண்ணி போறாரு, பயண செலவுக்காக. வழி மறைச்சு காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீ எங்கேயோ ஊர்ல பிறந்து என் ஊருக்கு வந்துட்டு நீ எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் சுரண்டிட்டு போவியா, இருக்கிறத கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களா. சுஹைப் ரூமிட்ட இருக்கிறது ஃபுல்லா என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துட்டு. அதுலயும் இன்னொரு சஹாபி துன் நூரைன், அதாவது 2 அதாவது மேலாடை கீழாடை கூட இல்லாம, ஆடை கூட இல்லாம என்ன செய்வாங்கன்னா அந்த குப்பையில் இருக்கக்கூடிய அந்த சாக்கு போன்ற ஒரு ஆடை எடுத்து உடுத்திட்டு வருவாங்களாம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுனால இது எல்லாம் அர்ப்பணம் செஞ்சு மதீனாவுக்கு போயிருக்காங்க. யாருக்காக? இஸ்லாம் மார்க்கத்திற்காக. அல்லாஹுடைய தூதர் எப்பல அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்ப இறக்கி கொடுத்தானோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் எப்ப குர்ஆன்ல இறங்குச்சோ அப்ப வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அபு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபு தொல்ஹாலாம் பார்த்தீங்கன்னா இரவு நேர உணவு, இரவு நேரம் ஒரே ஆளுக்கு உணவு இருக்குது, அதுவும் அவங்க அந்த பிள்ளைக்கு, கணவனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லை. ரசூல்லாவுடைய விருந்தாளி வந்திருக்காங்க. எத்தனை முறை கேட்டிருக்கோமா இல்லையா? ரசூல்லாவுடைய விருந்தாளி வந்திருக்காங்க. வந்த உடனே ரசூல்லாவுடைய விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக விளக்கை அணைத்து விட்டு அந்த பிள்ளைக்கு வச்சிருக்கக்கூடிய உணவு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இதை பார்த்து மறுநாள் காலையில் ரசூல்லா சொல்லுவாங்க, இந்த விருந்தாளியை பார்த்து அல்லாஹ் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறானா. சுப்ஹானல்லாஹ். அபு தொல்ஹா, இப்படி நிறைய சஹாபாக்கள். முஸ்அப் பின் உமைர், முஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்காரரு. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை, கஷ்டமே தெரியாம வளர்ந்த பிள்ளை. தங்கத்தட்டில் உட்காந்து ரெண்டு பிள்ளைக்கு சாப்பாடு, 2 பேரும் சாப்பாடு ஊட்டுவாங்களாம். அம்மாவும் அத்தாவும் முஸ்அப் நடுவில் உட்கார வச்சு தங்கத்தட்டுல சாப்பாடு. அவருடைய அக்தர் வாசனை, இப்படி அக்தர் போட்டு ஒரு தெருவில் போனால் அடுத்த தெருவுக்கு ஸ்மெல் அடிக்குமா. 300 வருஷம் ஃபுல்லாமே 365 ஆமா நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டில இருந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் வருமா அவருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்படியான முஸ்அப் இப்னு உமைர் எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லாத ஃபக்கீரா போனார் முஸ்அப். இறக்கும்போது என்ன, அவங்க இறந்தப்போ தலை மூடுனா கால் தெரிஞ்சிச்சான், கஃபன் துணிக்கு கூட வழி இல்லப்பா. வளர்ந்தது எப்படி, ஆனா கஃபன் துணிக்கு கூட வழி இல்லை. இவங்க தான் ரியல் ஹீரோ. மதீனாவின் முதல் ஆசிரியர் ரசூல்லா அலைக்கும் சலாம் ரசூல். ஆமா ஆமா சரியா. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்த லாஸ்ட் யார் பேர் சொல்லி, மதீனாவின் முதல் ஆசிரியர் ரசூல்லா. மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதீனத்து மக்களை எல்லாம் ரசூல்லாவுடைய எதிர்பார்ப்ப உள்ளத்துல அவ்வளவு பரவ செஞ்சாங்க. முஸ்அப் பின் ரசூல்லானா இப்படிதான் இருப்பாங்க, அவங்களை எதிர்பார்த்து இருங்க, அவங்களுடைய கொள்கை இப்படி, அவங்களுடைய மார்க்கம் இப்படி, குர்ஆன் இப்படி போதிக்குது, இப்படிதான் தொழணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து மதீனாக்குள்ள ரசூல்லா வரும்போது சின்ன பிள்ளைங்க கூட அல்லாஹ்வுடைய தூதரை முழு நிலவே வருது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வை ஏற்படுத்தினதுக்கு பின்னணியில முஸ்அப் இருக்கிறார். அவருக்கெல்லாம் என்ன தேவை, அழகா உட்காந்து அப்படியே செல்வந்தரா பணக்கார வீட்டு பிள்ளையா அழகா கஷ்டம் இல்லாம வாழ்ந்திருக்கலாம். ஏன் இப்படி ஹிஜ்ரத் செய்யணும் மதீனாக்குள்ள போய்? அதுல இந்த மதீனாவுல போன புதுசுலலாம் சஹாபாக்களுக்கு அவங்க அந்த அந்த சுச்சுவேஷன், அந்த கிளைமேட் செட்டே ஆகல, சாப்பாடு செட் ஆகல, அதிகமான குளிர், அதிகமான வெயில், பயங்கர காய்ச்சல் எல்லாருக்குமே. பிலாலுக்கு, அதாவது அபூபக்கர்லாம் எப்படி ஆரம்பிச்சிட்டா தெரியுமா, கவிதையிலேயே எல்லாம் எனக்கு மரணம் செருப்புக்கு வாருக்கு அருகில இருக்குது, என்னால தாங்க முடியலையே, அவ்வளவு நோய்வாய்ப்பட்டுட்டாரு. அந்த அளவுக்கு அந்த அந்த கிளைமேட். இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஏன் அந்த சஹாபாக்கள் இப்படி அர்ப்பணம் பண்றாங்க இஸ்லாம் மார்க்கத்துக்காக? நமக்கெல்லாம் சும்மா சாதாரணமா இஸ்லாம் மார்க்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி உட்காந்துருக்கோம். நம்ம அம்மாமார்கள்லாம் அம்மாவெல்லாம் எல்லாம் இஸ்லாத்திலே இருக்கிறதுனால ரொம்ப சாதாரணம். இஸ்லாம் மார்க்கத்துக்கு பின்னால் மிக பெரும் போராளிகளுடைய ரத்தமும் கண்ணீரும் தியாகமும் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல உணரணும். சரி, இப்போ சமூக வலைதள பிரபலங்கள்ல வரும், இவங்களை பார்த்தெல்லாம் யாரும் ஆச்சரியப்படக்கூடாது. என்னாச்சு தெரியுமா, லைக்குக்கும் ஷேருக்கும் கமெண்ட்டுக்கும் வியூஸுக்கும் என்ன ஏர்னிங், அதாவது காசு அதிகமாக அந்த சப்ஸ்கிரைப் இது எல்லாத்துக்குமே என்னாச்சுன்னா இதை பார்த்து நாம் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், நாம் இது மாதிரி பிரபலமாகணும், எப்படியாவது என்னத்தையாவது செஞ்சு. தேவையில்லாமா, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. லைக் போட்டான்னு எல்லாம் மீசான் தராசிலையா வச்சிட போகிறோம், அத்தனை லைக்கையும் கிடையாது. அப்போ இந்த இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய இப்பெல்லாம் பயன்பாட்டில் எங்களால் ஃபோன்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்ன காலம் போய், பெற்றோர்கள்ட்ட ஃபோனை கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு சொன்ன காலம் போய் ஃபோனை கொடுங்க, அதோட இறையச்சத்தையும் கொடுங்க. ஏன்னா ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியலையே.
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளும் சரி, 8th ஸ்டாண்டர்ட், +2 எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஃபோனில் தான் அதனுடைய ஸ்டடீஸே இருக்குது. அப்படி தானே உங்களுக்கு என்ன, அதில் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியலை. என்ன ஹோம்ஒர்க்கே ஃபோனில் அனுப்புகிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியலை. ஃபோனில் பார்த்தா தான் லீவா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்படி தான் ஒரு, அதாவது மாற்று மதத்தார்கள் முஸ்லீம்கள் எல்லாம் கலந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் முஸ்லீம் பேச்சாளர் ஒருத்தர் வச்சு பேச சொன்னாங்களாம். கியாமத் நாள் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர், மறுமை நாள், கியாமத் நாள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாணவன் எழுந்து, அன்னைக்காவது லீவ் விடுவாங்களான்னு கேட்டானா. கியாமத் நாள் அன்னைக்கு லீவு கிடைக்குமா, அந்த நாள் லீவ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டானா. அல்லாஹ் அக்பர். அப்படியே இருக்குது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சமூகத்துடைய பிரபலங்களை பார்த்து நம்ம எதையுமே ரொம்ப இது பண்ணிக்க கூடாது. அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்காக நேர்வழிக்காக துவா செய்யணும். யாரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுறாதீங்க. அடுத்து வருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ முஸ்லீம் பெண் தியாகிகள், சஹாபிய பெண்கள் விசஸ் முஸ்லீம் பெண்கள், யார் ரியல் ஹீரோஸ், யார் ஹீரோயின்ஸ், ரியல் ஹீரோயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முஸ்லீம் பெண்கள் இப்போ இணையதளத்தில் பயங்கரமாக விளையாடுறாங்க. அம்மாடியோ செம்ம டேலண்ட். அவங்களுடைய எடிட்டும், அவங்களுடைய போஸ்ட்டும், என்ன அவங்களுடைய ரீல்ஸும் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் நீங்கள் ஒன்று கேட்டுக்கோங்களேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் இதை அப்படியே இது பண்ணி விட்டுருங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்தளவுக்கும் நான் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ரொம்ப அப்படியே எதுவுமே தெரியாத பிள்ளைகளாகவும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண. ஆனால் அதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறணும். தேவையில்லாத அசிங்கமான ஆபாசமான எந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். லட்சக்கணக்கான பயான்கள் யூடியூப்ல இருக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம கூகுள் ஹசரத் கொடுத்துருவாரு. என்ன அப்படி எல்லாமே இருக்குது. எதெல்லாம் சர்ச் பண்ணுறோமோ அதெல்லாம் சர்ச் பண்ணுறது கிடையாது. எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன இப்போ உதாரணமாக இப்போ ஜம்சம் கிணறு, இந்த ஷாயிருல்லான்னு சொல்லுவாங்க, அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள்னா கஅபா, இந்த ஜம்சம் தண்ணீர், அதே போல் வேறு என்னமா இருக்குது, ஃபிரௌனுடைய உடல், மூசா நபி அந்த கடலை பிளந்த அந்த கடல், செங்கடல், 2 கடலும் ஒன்று சேரான்னு சொல்கிறது. அந்த இது ஸ்பேஸ் எல்லாம் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க பிள்ளைங்களா. எங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் படித்தா நல்லா இருக்கும்னு இப்போ தோணுது. ஸ்பேஸ்லாம் நீங்கள் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள பிள்ளைங்க, அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. எல்லாம் சொல்கிறான், வானம் பூமியை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க, அதை பற்றி சிந்திங்கன்னு சொல்கிறான். குட். எனக்கெல்லாம் இந்த ஸ்பேஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, ஆனால் அது புரிய மாட்டேங்குது சரியா. இப்போ அந்த அளவுக்கு சுபஹானல்லாஹ். இன்னும் என்ன தெரியுமா, நிலா பிளந்திருக்குதுன்ட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அல்லாஹ் ஷக்கல் கமர்ன்ட்டு அல்லாஹ் குரான்ல சொல்கிறான், நிலா பிளக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருச்சு, பிளக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ன சார், நிலா எப்பயோ பிளந்து இருக்குது, அதில் ஏதோ ஒரு கோடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலாவோ செவ்வாய் கிரகமோ அதே போல் வியாழன், இதிலெல்லாம் மனிதர்கள் வசிக்கிறதுக்கு தோதுவாக ஏதாவது நீர்நிலங்கள் இருக்குதான்னு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கட்டும், அதில் இருக்காதுங்கிறது குரான் அல்லாஹ் சொல்ல. பூமி மட்டும்தான் மனிதனுக்கு வாழ்வதற்கு தோதுவான பிளானட். வேற எதுலையுமே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, வசிக்க முடியாது. அது எதா இருந்தாலும் சரி, நிலாவே இருந்தால், நிலா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் அது இந்த இது லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்களா, அது அந்த நிலாவை பார்த்தீங்களா, குண்டும் குழியுமா பார்க்க அப்படி இருக்கான தூரத்தில் இருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சுபஹானல்லாஹ். இப்போ எல்லாம் எவ்வளோ அழகான முறையில் படைச்சிருக்கான். சூரியனை நம்ம பார்க்குறோம், நம்ம வெறும் கண் கொண்டு இப்போ ஒரு 10 மணிக்கு பார்க்கலாம்னா தாராளமாக பார்க்கலாம், ஓரளவு என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் யோசிப்பேன், அந்த சூரியன் இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், வானமே இவ்வளோ பெரிய வானம் வெளிச்சமாக இருக்குது, எப்படி என்ன இவ்வளோ பெரிய, அப்போ கதிர்கள் அவ்வளோ பிரைட்டாக எல்லாம் ஆக்கி வச்சுருக்கான். இவ்வளோ சுபஹானல்லாஹ். என்ன அதே போல் ஒவ்வொரு பிளானட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதனுடைய வழியில் சுற்றிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொன்றும் இடிச்சுக்கல, அதனுடைய பாதையிலேயே. அதில் யாசின்ல தான் ஒரு இது ரிப்பீட்டாக வரும்ல. சரிங்கம்மா, சரி, இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்படி இணையதளத்தை இந்த மாதிரி விஷயத்தில் பயன்படுத்துங்க பிள்ளைங்களா. அதே போல் உங்களுடைய படிப்பை குறித்தும் அதை அதிகமாக சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சோசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வரலாறுகள், இந்த புக்கெல்லாம் படித்தோம்னா இங்கிலீஷில் தான் இருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அப்துல், முஹம்மது, அஹமது, என்ன முகலாய பேரரசுகள், முஸ்லீம்ஸ் இதெல்லாம் வரலாறு அவ்வளோ கொடுத்துருக்காங்க.
ஆச்சரியமா இருக்குது. ஓ, இது வரலாறுகள் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நீங்க சப்ஜெக்டை படிக்காதீங்க, இது நம்மளுடைய வரலாற்று சுவடுகள். இது நிறைய எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. மாத்திட்டாங்க அப்படிங்களா? அப்ப இப்படி உங்களுடைய சப்ஜெக்ட் வாரியாகவும் நீங்க சர்ச் பண்ணலாம். நம்ம படிக்கிறதும் பார்க்கறதும் தெரிஞ்சுக்கிறதும் நிறைய இருக்குமா. நாம உட்காந்து என்ன செய்யறோம், பல மணி நேரம் ரீல்ஸை பார்த்து வேஸ்ட் பண்றோம், கண்டதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறோம், மற்றதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம், பாட்டு வரிகளை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்றோம். சரி, எப்படியெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப இது பண்றோம். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது உங்களுடைய இந்த வயசுல தயவு செஞ்சு அந்த மோகத்துக்குள்ள போகவே போகாதீங்க. ஒரு நேரம், அதாவது இப்போ ஒரு 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 நேரம் ஒரு 30 வயசு 40 வயசு ஆகும்பொழுது பல விஷயங்கள் தோணும், பல இது பார்க்கலாம், என்னமா இது பார்க்கலான்னு தோணும். ஆனால் இந்த வயசுல நீங்க பக்குவப்படுத்தக்கூடிய இந்த வயசுல நீங்க சரியான முறையில் உங்களுடைய வழியையும் உங்களுடைய நப்சையும் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அந்த வயசுல அப்படி வந்தாலும் வழிகெட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நப்சை அவ்வளோ பாதுகாத்து வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ ரியல் ஹீரோஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுடைய முழு ஆத்மாவும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபோனை பார்த்துட்டே இருப்பாரு, என்ன ஹலோ கூப்பிட்டாலும் காது வைக்காது, ஃபுல்லாக ரூஹே அதுக்குள்ளே போயிடும். ஃபோனுக்குள்ளே என்ன செய்யும், ரூஹே போயிடும். சில நேரம் உடம்பு தான் இருக்கும், ஜனாசா அடக்கம் பண்ணாலும் தெரியாது. அந்தளவுக்கு தான் உட்காந்துருக்கான் மனுஷன், பிள்ளைங்க எல்லாம் அப்படி தான் இருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது, அதுலேயும் முகத்தை காட்டுற மாதிரி தயவு செஞ்சு போடாதீங்க பிள்ளைங்கள. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒன்று வந்துருச்சு. எது உண்மை எது பொய்னே தெரியல. உங்க போட்டோவை எடுத்தீங்க கேளு, நீ போட்டோவை இன்ஸ்டாவில் போட்டேன்னு நினச்சிக்கோ, நீ கேளு, இந்த கைட் பண்ணி உங்களுக்கு தான் என்னுடைய அந்த ஃபாலோவர்ஸ் தெரியுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நீ சொல்லலாம். உன்னுடைய போட்டோவை அடுத்த செகண்ட் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய பிளாக் கார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க, உடனே எடுத்துருவாங்க. அது முஸ்லீம்களை குறி வச்சு தாக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. எடுத்துட்டு நீ இணையதளத்தில் நீ பேசுகிற மாதிரி ஆடுற மாதிரி விட்டுட்டா என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமை? அல்லாஹ் அதுக்காக நமக்கு இப்படி பர்தாவையும் ஒழுக்கத்தையும் ஒரு கண்ணியமான மார்க்கத்தையும் கொடுத்து உட்கார வச்சிருக்கான். இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஃபேஸ்புக்குங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறதா, ஒரு பெரிய மைதானத்தில் நம்ம ஒரே ஆள் இப்படி நின்று ஷால் போடாமையோ இல்லை நம்ம வெறும் சுடிதார் மட்டும் அணிஞ்சு ஷால் போடாமல் நின்று எல்லாரும் பார்த்தா எவ்வளோ வெக்கம் வருது நமக்கு, வருதா வரலையா? இப்போ யோசிச்சு பாரு, இப்போ நீ ஷாலை கலட்டுன்னு சொன்னால் யாராவது கலட்டுவோமா? வெறும் ஷாலை மட்டும் கலட்டுவோமா? பெண்களுக்குள்ள தானே. ஆனால் இணையதளம் அவன் பார்க்கக்கூடிய பார்வை எதை பார்க்குறா, யாரை பார்க்குறா, என்ன நினைச்சு பார்க்குறா, யோசிச்சு பாருங்க. அப்போ அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நஃப்ஸை பாதுகாத்துக்கோங்க. ரியல் ஹீரோவான நபிமார்களை, சஹாபாக்களை, சஹாபிய பெண்களை, இறை நேசர்களை, தியாகிகளை அவர்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக போதிங்க. நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் ஷார்ப்பாக யார் வந்தாலும் எவ்வளோ பெரிய நவீன காலங்கள் அறிவியல் விஞ்ஞானி ஆராய்ச்சி எவ்வளவுதான் உச்சத்தை தொட்டாலும் வழிகெடுக்க முடியாது. சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ் கவனத்தோடு இருங்க, பாதுகாப்போடு இருங்க. அதுவும் பெண் பிள்ளைகள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான பாலியல் அனாச்சாரங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குமா, ரொம்ப பாதுகாப்பாக இருங்கம்மா. ஒன்று தெரியுமா, அவங்க பாலியல் தவறு செய்யக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தூண்டக்கூடிய பெண்கள் பல. ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பார்த்தா அப்புறம் எவனுக்கு தான் ஆசை வராமல் இருக்கும்? நல்லா பாதுகாக்கணும். மனுஷங்க தானே எல்லாரும். இப்படியெல்லாம் போட்டு, இப்படியெல்லாம் வீடியோ போட்டு, இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் அந்த தவறான எண்ணங்கள் வராமல் இருக்கும்? விலங்க கூட விட்டு வைக்க மாட்டேங்க. எவ்வளோ கேவலமான ஜென்மம் ஆயிட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா தெரியுமா? லக்கது ஹலக்னாக்கும் அஹ்ஸன தக்வீம், நீங்கள் அழகான படைப்பு அப்படின்னு சொல்கிறார். நம்மளை பார்த்து, மனிதர்களை பார்த்து அழகான படைப்புன்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் தகுதியானவங்களா நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிற உங்களை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக படைச்சு வச்சுருக்கேன்னு தெரியுமா? அல்லதி ஹலக ஃபஸவ்வா, உங்களை படைச்சு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் கொடுத்துருக்கேன். அழகை கொடுத்துருக்கேன், அறிவை கொடுத்துருக்கேன், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கேன். எதையுமே பயன்படுத்தாமல் ஏனோ தானே இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் இருந்தோம் போனோன்ட்டு போனீங்கன்னா எல்லாம் நாளைக்கு மறுமையில் முன்னாடி நிற்க வச்சு கேட்பானே, என்ன பதில் சொல்ல போகிறோம்? முதல்ல இறைவனை பார்க்க அனுமதி கொடுப்பானா? யோசிச்சுப்பாரு. அல்லாஹ் நான் அடிக்கடி சொல்கிறதா, இந்த 3rd இயர் ஃபஸ்ட்டு நாள் அதை தான் சொன்னேன்.
அல்லாவை பார்க்கணுங்கிற அந்த ஷிகாக் என்கின்ற அந்த எண்ணத்தில் இருக்கணும். எல்லாருமே அல்லாவை பார்க்கணும். யா அல்லாஹ், உன்னை நினச்சி தான் இவ்வளவு நாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். கஷ்ட காலத்திலே அல்லான்னு சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கும்போது அல்லான்னு சொல்கிறேன், நிற்கும்போது, உட்காரும்போது, அமரும்போது, தூங்கும்போது, எல்லா நேரத்துலையும் நான் அல்லான்ட்டு நான் சொல்கிறேன். என்னை அறியாமலேயே தூக்கத்தில் கூட அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த பார்க்கக்கூடிய தகுதியை நம்ம பெறணும். சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இப்போது ஒரு கோர்ட்டில் நீதிபதி அவருக்கு முன்னாடி ஒரு கைதியாக நிற்கிறது எப்படி, ஒரு வக்கீலாக நிற்கிறது எப்படி? ஒரு கைதியாக ஒரு கூண்டுக்குள்ளே நம்ம நின்னோம்னா என்ன ஆகும்? இப்படி கையை கட்டிக்கிட்டு என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ தலை குனிஞ்சு நிற்கிறது எப்படி? ஒரு வக்கீல், நல்ல ஒரு அட்வொகேட், நல்ல என்ன சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட், ரொம்ப நல்ல சீனியர், அவருக்கெல்லாம் பயங்கர மதிப்பாக இருக்கும். ஒரு சில நேரம் அந்த சீனியர் கேட்குறதே ஜட்ஜ் என்ன செய்வார், அக்செப்ட் பண்ணிக்கிடுவார், இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுலேயே அந்த ஜட்ஜு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மரியாதை. எங்கள் வீட்டில் இந்த சோஃபா இதுதானே செய்வாங்க, எங்கள் வீட்டில் வேலை அதுதான் வேலை. அப்போது கோர்ட்டுக்கு உட்காரக்கூடிய இந்த சேரெல்லாம் செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்களாம். அப்போது அந்த ஜட்ஜை பார்க்குறதுக்கு இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. போகும்போதே என்ன சொல்லி கொடுக்காங்க, ஜட்ஜை பார்க்கும்போது இப்படி இருக்கணும், வேட்டியெல்லாம் போட்டுட்டு வராதிங்க, பேண்ட்டு போட்டு வாங்க, கைடு பண்ணுறாங்களா. இவருக்கும் எதுக்கு நான் அப்படி நிற்கணும், நான் இப்படி கை கட்டலாம் சொல்லு, அது அமைதியாக பதிலாம் பேசலை, ஆனால் கையெல்லாம் கட்டலையா அப்படி போய் என்ன செஞ்சார். அந்த மனிதர் பார்க்க சாதாரணமாக இருக்கிறாரு, ஆனால் சுற்றி உள்ளவங்களாம் அவங்க வரும்போது அங்கேருந்து வரும்போதே மற்ற வக்கீல இப்படி நிற்கிறாங்களாம், பார்க்க கூட மாட்டுக்காங்களாம், முகத்தை கூட பார்க்க மாட்டுக்காங்களா. இவருக்கு ஆச்சரியம். கல்வியுடைய தாக்கம் அப்போ தெரியுதான். சுப்ஹானல்லாஹ், கல்விமான்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசும்போது சகஜமாக தான் பேசுகிறாங்க. என்ன பாய், எவ்வளோ பாய், நல்லா செஞ்சு கொடுத்துருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சாதாரணமாக பேசுகிறாரு. சுற்றி இருக்கவங்க. அப்போ இது எதுக்காக சொல்லுது, அல்லாஹ் அவங்கள விட ஒரு பெரிய ஜட்ஜை நம்ம சந்திக்க போகிறோம். மாலிக்குல் முல்க், அவன் அரசருக்கெல்லாம் அரசன், அவன் தான். ஆமாம், அப்படி நீதியாளருக்கெல்லாம் நீதியாளர். ஆனால் வாஹிதுல் கஹார், இந்த வார்த்தை யாராலுமே சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யும் தெரியுமா, சில நேரம் என்னால் தான் இது நடந்துச்சு அப்படிம்போம், நம்மளை நாமளே கிபர் பண்ணிக்கிறோம், பெருமைப்படுத்திக்கிறோம். ஆனால் அல்லாஹ்க்கு தான் அது தகுதி. அனவாஹிதுல் கஹார், நான் தான் ஆட்சியாளன், நான் தான் அடக்குமுறை கொண்டவன். அப்படியான அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நாம் ஒரு நல்ல தரத்தோடு நிற்கணும். ஒரு முஸ்லீமா, ஒரு முஃமினா, யா அல்லாஹ் இஹ்லாஸோடு முஹ்லிசீன்களாக நிற்கணும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்டேஜில் உங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்திக்கோங்க பிள்ளைங்களா. இன்றைக்கி உங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, சவாலானது தான். இந்த இப்படியான இணையதளங்கள் கையிலையும் கொடுத்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்க, நாங்கள் எங்களை பாதுகாக்க. அதுக்கு தான் அல்லாஹ் குரானில் ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு வழிகாட்டுதலை நிறைய கொடுத்துருக்கான். சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இஸ்லாமாக இருக்கும். அப்படி இதை பார்த்த உடனே என்ன தோணுது, அம்மாடியோ சப்ப தொழுதுகிட்டே இருக்கணும் போல், அழுதுகிட்டே இருக்கணும் போல், என்ன குரான் ஓதிக்கிட்டே இருக்கணும் போல். விளையாடுற நேரத்தில் தாராளமாக விளையாடலாம், பேரண்ட்ஸோட அழகாக விளையாடலாம், சின்ன பிள்ளை மாதிரி என்ன வேணாலும் எப்படி வேணாலும் விளையாடலாம். ஆனால் ஹலால் எது, ஹராம் எது, யார் கூட விளையாடணும், யார் கூட பேசணும், எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியுதில்ல. அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட இருக்கக்கூடிய அறிவுலாம் நமக்கு கிடையாதுமா. அதை நம்ம ஒத்துக்கிறோம், நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா சுகர் பேஷண்ட்க்கு முன்னாடி லட்டு வச்சா கண்டிப்பாக சாப்பிடுவார், அரை மாத்திரம் என்ன செஞ்சுக்கலாம். அதே இது ஒரு நாய்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு சிங்கத்துக்கு புள்ளிக்கு முன்னாடியோ புல்லு வச்சாலும் ஓடிய போயிடும், எவ்வளோ பசியாக இருந்தாலும். ஆனால் நாம் அப்படியா, என்னதான் இருந்தாலும் கோல்டே பிடிச்சாலும் ஐஸ்கிரீம் குடிச்சா என்ன செஞ்சிருவோம், சாப்பிட்ருவோம். அப்படிதான் இப்படி இருக்கும், வெயில் தாங்க முடியாமல் தண்ணி பழத்தை சாப்பிட்டா இப்படி தான் இருக்கும். ஹைர் சரியா? அப்போ நம்ம நிலைமை அப்படி தான். அதனால இன்ஷா அல்லாஹ் அதுதான் சவால். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அல்லதி தபாரக் அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நீ கேட்கலாம், ஏன் அல்லாஹ் நம்மளை இப்படி படைச்சு இப்படி கஷ்டப்படுத்தி இப்படி எல்லாம் சோதனைக்குள்ளாக்க வச்சு என்ன நன்மையும் கொடுக்குறான் தீமையும் கொடுக்குறான், செல்லையும் கொடுக்குறான் இறைச்சத்தையும் கொடுக்க சொல்கிறான். இன்னும் இப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம்ல. அல்லாஹ் சொல்கிறான், வாழ்வையும் மரணத்தை எதுக்கு நான் உனக்கு படைச்சிருக்கேன் தெரியுமா, எதுக்கு துனியாவில் வச்சிருக்கேன் தெரியுமா, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அழகான அமல் யார் செய்கிறார். இதுக்கு தான் இந்த மூசா நபி அல்லாட்ட அதிகமாக பயங்கரமாக பேசுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம்
கேள்வியில் கேட்குறதுல ரொம்ப ஷார்ப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ தான் மூசா நபி கேட்டான், அல்லாஹ் யா அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்ச, நரகத்தை ஏண்டா படைச்ச? சொர்க்கத்தை மட்டும் படைச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ளே நீ விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹு தாலா மூசா நபிக்கு உணர்த்துறதுக்கு, நீ கோதுமையை பயிரிடுன்னு சொன்னாங்க. கோதுமையெல்லாம் பயிரிட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு மூட்டையாக ஒரு ரூமுக்குள்ளே ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டார் மூசா நபி வச்சுட்டார். இப்போ அல்லாஹ் சொன்னானா எல்லாமே ரெடி ஆயிடுச்சா கோதுமை எல்லாம்? அந்த அதில் வரக்கூடிய அந்த உம்மி, அது என்ன சொல்கிறது, உம்மி தான் என்ன, சருகு, நல்ல வார்த்தை சருகு. சருகெல்லாம் என்ன பண்ண, அது நமக்கு தேவையில்லை, குப்பையில் போட்டாச்சு. அது போல தான் இந்த மனிதர்களுக்குள்ள சருகுகள், பதறுகள் நிறைய இருக்கும், சில உம்மிகள் நிறைய இருக்கும், நல்ல சாலிஹான இபாதுர் ரஹ்மான்கள் நிறைய இருப்பாங்க. அதை சலிச்சு எடுத்து சருகுகளுக்கெல்லாம் நரகம், இபாதுர் ரஹ்மான்களுக்கெல்லாம் சொர்க்கம். அதுக்காகத்தான் நான் துனியாவையே படைச்சேன். துனியாவுடைய நோக்கமே அதுதானே, சுபஹானல்லாஹ். அதனால் நம்ம சருகுகளாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யாருக்கும் யூஸ் இல்லாமல், எதுக்கும் பயன்படாமல் இருக்கவே கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வயது போய்கிட்டே இருக்குது. 2026 வந்துருச்சு. யோசிச்சு பாரு, வயசு அப்படியே டான் போகுது. 14 அடுத்து 15 அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம மனசுல வேணா இளமன்னு நினைப்பு, ஆனா ஒண்ணுக்கு இல்லை. யாராவது கேளுங்களேன், எனக்குமே ஆச்சரியமா இருக்கும். யாரு வயசு கேட்டாலும் சரியான வயசு சொல்ற யாருமே தான் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று தெரியுமா, வயசானவங்க கூட நம்மளை அக்கான்னு கூப்பிடும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்ப என்னன்னா எல்லாருக்கும் இளமையா இருக்கிறோன்ட்டு நினப்பு, ஆனா வயசு கூடிக்கிட்டே இருக்குது. எங்க அசோக் நகர்ல ஒரு தாத்தா கடை வச்சிருக்கிறாரு. அந்த தாத்தா அக்கா நான் ஆமா, எங்க வீட்டுக்காரரு தம்பி, ஆமா அண்ணன். அவர் அப்ப அடிக்கடி உன் தம்பி கடையில போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு என் வீட்டுக்காரரு. ஆமா, அந்த மாதிரி எல்லாருக்குமே அப்படியான எண்ணங்கள். ஏன் தெரியுமா, ரசூல் ஒன்று ஒவ்வொரு ஹதீஸையுமே சயின்ஸ் ரீதியாகவும் மனிதனுடைய அந்த யோசிக்கிற திறன் கொண்டும் யோசிச்சு பார்த்தோம்னா கனெக்ட் ஆகும் பயங்கரமா. ரசூல்லா சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு, வயதான மனிதனுக்கு 2 மட்டும் இளமையா இருக்குமா. ஒன்று இப்போ சொன்னேன்னா வயசுனா எனக்கு எப்பயுமே வயசு ஆகலைங்கிற அந்த எண்ணம் இளமையாவே இருக்கும். 2வது அதிகமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இளமையாவே இருக்கும். வயசானாலும் உட்கார்றதுல வீட்டில் எனத்தையாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் காலம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம். அப்போ இது 2மே ரசூலா சொல்றாங்க இளமையாவே இருக்கும். அதே போல இன்னொரு ஹதீஸ் இருக்குது, 2 விஷயத்தை மனிதர்கள் பொடுபோக்கா விட்டுருதாங்க. அதை 2 அப்படியே அதை கண்டுக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயம். 1 ஓய்வு, 2வது ஆரோக்கியம். அந்த 2யுமே மனிதர்கள் பயன்படுத்துறதே கிடையாது. ஓய்வான நேரத்தை எதையாவது தேவையில்லாத வீணான விஷயத்துல கழிச்சிடுறது, ஆரோக்கியமா இப்படி உற்சாகத்தோடு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இளமை வயதை வீணா கழிக்கிறது. படிக்காம ஒன்றும் செய்யாம நாலேஜ் எஜுகேஷனை வளர்த்துக்கோங்க. நிறைய படிங்க, நிறைய படிச்சுட்டே இருங்க. தேவையில்லாததை படிக்காதீங்க, தேவையில்லாத தெரிஞ்சுக்காதீங்க, அது நமக்கு தேவையே இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் ரியல் ஹீரோஸை பின்பற்றுவோமா இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனால இணையதளத்தை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்க. அல்லாஹு தாலா எல்லோருக்கும் தெளிவான அறிவை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் டைம் இருக்கோ? ஓகே.